ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜாங்கம் போஸுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்காக மேடைக்கு போயிட்டு போஸோட அருமை பெருமை எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்கு போயிட்டு இப்படி மருந்து எடுத்துகிட்டு வந்தார், அப்படி எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தமிழ் செல்விக்கு பயங்கர கோபமாக வருது. எதுவுமே பண்ணாதவனுக்கு இப்படி அருமை பெருமை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இது எதுவுமே அவன் பண்ணலைன்னு தெரிஞ்சா மாமா எவ்வளோ வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு, அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த 1 கோடி ரூபாவை போஸ் மாமாவுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போது மாமா வருவாரா மாட்டாராக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு தனம், கண்டிப்பாக மாமா வந்துடுவார். கரெக்டான டைமில் வந்து இந்த காசை அவர் கொடுக்க விடாமல் பண்ணுறாரா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னக்கா கையில் கொடுக்க போகிற நேரமே வந்தாச்சு, இதுக்கு மேலே மாமா வருவாங்களா? எனக்கு நம்பிக்கை இல்லைக்கா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குடி, கண்டிப்பாக மாமா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரியும் சித்ரா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. தன்னோட பையனுக்கு 1 கோடி ரூபாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டே நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருமா, கண்டிப்பாக பெரியப்பா அந்த செக்கை கொடுத்த உடனே நான் பின்னாடி வெளியே போயிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. அந்த சேது பையன் வந்தானா கண்டிப்பாக இந்த 1 கோடி ரூபாவை நம்ம கிட்ட இருக்கவே விட மாட்டான். அதனால் நான் இதை ஃபஸ்ட்டு வேலையை போய் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. சரிடி ஃபஸ்ட்டு இதை கொடுக்கட்டும் இரு, அவர் வளன்னு பேசிக்கிட்டே இருக்காரு, எடுத்து கொடுக்குறாருன்னு பார்த்தியா, நம்ம நிலைமையை அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சித்ரா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா அதாவது முகூர்த்த நேரம் முடிய போகுது, அதனால நீங்கள் அப்புறமா பேசிக்கலாமே, இப்போது போஸு கையில் அந்த 1 கோடி ரூபாய் செக்கை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஈஸ்வரி, எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற? நீ முன்ன இருந்து நான் இந்த காசை கொடுக்க மாட்டோன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க ஈஸ்வரி, நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 கோடி ரூபாய் செக்கை எடுத்து நம்ம போஸு கையில் கொடுக்க போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேதுவும் வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு போஸு கையில் அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்கறத பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடே அதிர்ற மாதிரி கத்தவும், இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. என்ன சேதோ, எதுக்காக நிறுத்துன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கம் கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, தகுதியே இல்லாதவனுக்கு நீங்கள் இப்படி ஒரு பரிசை கொடுக்கவே கூடாதுப்பா அப்படின்றாங்க. என்ன சேது சொல்கிற, எதுக்காக தகுதி இல்லாதவன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க. ஐயோ, இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சா காவிய ஃபர்ஸ்டே கோவமா இருக்கான், இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவ கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா இந்த 1 கோடி ரூபாய் கிடைக்காதுன்னு முடிவாயிடுச்சு. போஸ் சேது வந்து எல்லா உண்மையுமே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி கண்டிப்பா இந்த 1 கோடி ரூபாவை கொடுக்க விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சேதோ என்னையா ஆச்சு உனக்கு, எதுக்காகயா என்ன பேசுறனே எனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட கேட்கவும், அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, இந்த மருந்து அவன் கொண்டு வராதப்போ நீங்க எதுக்காக நீங்க அவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்? இங்க பாரு சேதோ, நீ சொல்றதே எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கப்பா, இந்த மருந்தை கொண்டு வந்தது, உங்க உயிரை காப்பாத்தினது, இது எல்லாமே தமிழ் செல்வி தான் அப்படின்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, நீ என்னோட பையன் நல்லா வாழக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பேசுற. தமிழ்ச்செல்வி காட்டுக்குள்ள போனான்றதுக்காக உன்னோட பொண்டாட்டிக்கு அந்த 1 கோடி ரூபாய் போய் சேரணுன்றதுக்காக இப்படியெல்லாம் போய் சொல்றியே, உனக்கே நியாயமா இருக்கா? மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா சேது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க சின்னம்மா, உங்களுக்கும் இந்த விஷயம் எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அசிங்கமா இல்லை சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன சேதோ, யாரை பார்த்து என்ன கேட்குற நீ? இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க என்னோட சின்னம்மான்றதுனால தான் இவ்வளோ மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவே வேற யாராச்சும் இருந்தா இங்க நடக்கிறதே வேற. இவ்வளோ அசிங்கமான வேலையை பார்த்துட்டு இப்படியெல்லாம் உங்களால எப்படி பேச முடியுது சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ஈஸ்வரிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அமைதியா நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவுத்திரிக்கு பயங்கர சந்தோஷம். தாமரை கிட்ட, இங்க பாருடி, புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு, ரொம்ப சந்தோஷம், அந்த 1 கோடி ரூபாய் எப்படியும் அவனுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, எதுக்காக என் மேலே தேவையில்லாத பழியெல்லாம் போட்டு என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னோட கல்யாணம் நடக்கக்கூடாது, அதாவது பெரியப்பா எனக்கு அந்த 1 கோடி ரூபாவை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏச்சி நிறுத்துடா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இங்கே பாருடா, நீயே உண்மையை சொல்லிடு, நீயே உண்மையை சொல்லலைன்னா உன்னை அடித்து நான் உண்மையை சொல்ல வைப்பேன் அப்படின்றாங்க. இங்கே
இங்கே பாருங்கண்ணே, என்னென்ன மிரட்டுறீங்களா? எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட சேது இருந்துட்டு, டே உன்னை பார்த்து நான் எதுக்குடா பொறாமப்பட போகிறேன்? எங்கள் அப்பா கிட்ட இல்லாத காசா, இல்லை என்கிட்ட இல்லாத திறமையா? நான் உழைச்சி சம்பாதிச்சு என்னோட உழைப்பால் நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன்டா. உன்ன மாதிரி மற்றவங்க உழைப்பில் மற்றவங்க காசை பிடுங்கி சாப்பிடணுன்னால என்றைக்குமே நினச்சது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ராஜாங்கத்துக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு மாதிரி பயங்கர ஷாக்ல இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பாரியா சேதோ, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுப்பா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, காட்டுக்குள்ளே போயிட்டு மருந்து எல்லாம் கொண்டு வந்தது தமிழ்ச்செல்வி தான். தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து தமிழ்ச்செல்வி காட்டுக்குள்ளே இருந்து மருந்தை எடுத்துகிட்டு வந்து கீழே வந்துக்கிட்டு இருந்தா. அப்போன்னு பார்த்து இந்த போசு பையன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமாப்பா உங்களுக்கு? அந்த போசு பையன் தமிழ் வந்துட்டு இருக்கப்போ அவள் பின்னாடியே வந்து கட்டியை வச்சு அவள் தலைமையிலேயே அடிச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான்ப்பா. இப்படி தான் இந்த மருந்தை கொண்டு வந்திருக்கான் இவன். இப்படி மற்றவங்க உழைப்பை திருடுறது எவ்வளோ பெரிய பாவம். அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மருந்தை கொண்டு வந்தா. இப்போ வரைக்கும் அவன் ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயுமே சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன போஸ், சேது சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல பெரியப்பா, அண்ணன் ஏதோ என்னோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக இப்படிலாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க பெரியப்பா, என்ன நம்புங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்க பாருடா போஸ், உன்னோட வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்லது நடக்க போகுது. இதுக்கு மேலே நீ பொய் சொல்லிட்டு இருந்த, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காத மாதிரி நான் பண்ணிடுவேன். இது வரைக்கும் நீ பண்ண தப்ப ஏதோ மன்னிச்சு உன்னோட வாழ்க்கையில ஏதாச்சும் நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து நானும் எங்க அண்ணனும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீ நல்லது, அதாவது அண்ணன் உசுரை காப்பாத்தனன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள நாங்க ஏத்துக்கிட்டோம். இப்போ அதுவும் இல்லை, அதுலயும் ஃப்ராடு வேலை பண்ணி தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிற போது எனக்கு கேவலமா இருக்குடா. ஊர் முன்னாடி வச்சு எங்க அண்ணனை அசிங்கப்படுத்திட்டே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அறை விடுறாங்க. இதை பார்த்தா காமியா இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருங்க, ஒரு பையனை எப்படி வளர்க்கறதுன்னு கூட உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியே இப்படி வளர்த்து விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஒரு பக்கம் கேட்கவும், இதை கேட்ட சிற்றரசுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. காவியமா, என்னம்மா ஆச்சு? நீ எதுக்காகமா இப்படி பேசுற? ஆமாப்பா, நானே இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு தான்ப்பா இருந்தேன். ஆனா இப்போ இவங்க அண்ணனே இப்படி ஒரு விஷயத்த வச்சு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வந்தாரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாப்பா. நேத்து இந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஒரு பக்கம் சொல்லவும், என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா நீ சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஊரு முன்னாடியே வச்சு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம போஸை ஒரு கேவலமான மனுஷனா எல்லாருமே பாக்குறாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிற இருந்துச்சு, இப்படி ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி ஒரு கேவலமான புத்தியில வாழ்க்கையவே இழந்துட்டு நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே, கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே பயங்கரமா ஒரு மாதிரி திட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம போஸ். அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு, அவ்வளோதான், எல்லாமே போச்சு, இனிமே கல்யாணமும் நடக்க போறதில்ல, அந்த 1 கோடி ரூபாவும் நமக்கு கிடைக்க போறதில்ல. இந்த 1 கோடி ரூபாய்க்கும் இந்த கல்யாணத்துக்காகவும் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டது நமக்கு நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஊர் முழுக்க ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி தலகுனிஞ்சு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் பண்ண வேலையெல்லாம் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்ச உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருடா, உன்னை நீ நல்லா திருந்திட்ட, உனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருச்சு, நீ ஒரு நல்ல மனுஷா மாறிட்டேன்னு சொல்லிட்டு தாண்டா உனக்கு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ண. அது மட்டும் இல்லாமல் உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து அது முதலீட்டாக வச்சு உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணினேடா. இப்படி பார்த்து பார்த்து பண்ண எனக்கு ஒரு இடியை தூக்கி போட்டுட்டேடா. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? எனக்கு என்னோட குடும்பம் எல்லாமே என் கூட இருக்கணும், எல்லாருக்கும் அன்பை வாரி வாரி கொடுக்கணும்னு நினச்சி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலோட நம்ம அது ராஜாங்க இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருங்கடா, நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னோட மகன் எத்தனை பேருக்கு படி அளக்கிறவன், அவனவே இப்படி கஷ்டப்பட வச்சுட்டீங்களேடா. அந்த ஆண்டவனுக்கு கூட கண்ணு இல்லை, இப்படி என்னோட மகனை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, என்னோட பையன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் மாமா, ப்ளீஸ் மாமா, அவன் இது தமிழ் கிட்ட இருந்து தான் இந்த மருந்தை கொண்டு வந்தான்னு எனக்கு தெரியவே தெரியாது மாமா, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர
கோவம் வந்துடுது. இங்க பாரு ஈஸ்வரி, நீ சுயநலத்தோடு தான் பேசுறியா? நேத்து இந்த வீட்ல என்ன நடந்துச்சுன்னு ஏதாச்சும் என்கிட்ட ஒரு விஷயமாவது சொன்னியா? அதுவும் அதாவது தாமரை விஷயத்துல நடந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லல? உனக்கும் எல்லா விஷயமும் தெரியும்னு காவியா இப்ப சொன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க மாமா, இந்த வேலையெல்லாம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக சாவித்திரியும் அதாவது தாமரையும் சேர்ந்து பிளான் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணாங்க மாமா. அதனால தான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லலை. சரி, அவங்க தான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அப்படி பண்ணாங்க. உன் மகனுக்கு எங்கே புத்தி போயிடுச்சு? உன் மகனுக்கு புத்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாருங்க மாமா, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேலே அதை பற்றி பேசி நம்ம எதுவுமே ஆக போகிறதில்ல. இப்போ தான் போஸுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. இப்போன்னு பார்த்து நீங்கள் இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்துறதுனாலாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு ஈஸ்வரி, உனக்கு புரியுதா இல்லையா? இப்போ கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறது நான் கிடையாது, பொண்ணு தான். இப்போ பொண்ணே கல்யாணம் வேண்டான்றப்போ இவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதே மாதிரி பொண்ணே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலையும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நான் விரும்பல. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவனை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிறது? அந்த பொண்ணை சந்தோஷமா பார்த்துப்பானே இவன்? இப்படி ஒரு கேடு கெட்ட ஒரு புத்தியோடு இருக்கிறவன் எப்படி பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்துவான்? கண்டிப்பா அதெல்லாம் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அழுக வந்துருது. இங்க பாருங்க மாமா, என்னோட பையன் என்ன பாவம் பண்ணா? உங்ககிட்ட நல்ல பேர் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டான். என்னோட பையன் என்ன பண்ணாலும் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தானே இவன் இப்படியெல்லாம் குறுக்கு வழியில தோந்து ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனுக்கு ஏதாச்சும் நீங்க அதாவது அவனுக்கு சாதகமா ஏதாச்சும் ஒன்னாவது நீங்க பண்ணிருக்கீங்களா? அப்படி எதுவுமே பண்ணாம நீங்க இவன் திருந்தலைன்னா எப்படி அவன் திருந்தவான்? அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொடுத்தாதானே அதை வச்சு நம்ம தனக்குன்னு குடும்பம் இருக்கே, நம்ம ஒழுங்கா பொழைக்கணும்னு அவன் நினைப்பான். இப்போ எதுவுமே பண்ணாம அவனுக்கு பொறுப்பில்லை, அவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சொல்லவும், இங்க பாரு ஈஸ்வரி, உன்னோட பையனுக்கு நியாயமா ஒன்று பண்ணணும்னா அவனை போலீஸ்கிட்ட தான் பிடிச்சி கொடுத்துக்கணும். மற்றவங்க உழைப்பை திருடுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது மாமா. அவன் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அந்த தப்புக்காக உங்ககிட்ட உங்கள் காலில் வேணா விழுறேன், என்னை மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க மாமா. அது மட்டும் இல்லாமல் போஸோட கல்யாணத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 1 கோடி ரூபாவை நீங்கள் பண்ணிடுங்க மாமா அப்படின்றாங்க. இவ்வளோ நடந்தும் நம்ம ஈஸ்வரிக்கு அந்த 1 கோடி ரூபாவை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, அந்த 1 கோடி ரூபாய் போஸ் கைக்கு போய் சேரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சிறுமலை காட்டுக்கு போயிட்டு அங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு ஆதாரத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இதை கேட்டேன் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஆதாரத்தை கூட்டிட்டு வந்திருக்கியா? சிறுமலை காட்டுக்கா போனேன்? ஆமாப்பா, நான் சிறுமலை காட்டுக்கு தான் போனேன். போயிட்டு அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான்ப்பா இந்த வைத்தியரோட பொண்ணையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்கப்பா, இவங்க சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வைத்தியரோட பொண்ணும், இங்க பாருங்க ஐயா, காட்டுக்குள்ள நான் மூலிகை பறிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்பன்னு பார்த்து இந்த அம்மா தான் அதாவது காட்டுக்குள்ள மருந்தை எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க. இவங்க பின்னாடியே இந்த அண்ணன் போயிட்டு கட்டையை வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த மருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை நான் காப்பாற்றணும்னு எங்க ஊர் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு வரத்துக்குள்ள அந்த அம்மா ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாரு சன்னாசி, உன்னோட பையனுக்கு தண்டனை கொடுத்து எனக்கு ஓஞ்சு போச்சு. அவன் திருந்துற மாதிரியே இல்லை. அவன் திருந்தாத ஒரு ஜென்மம்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. அதாவது அவன் மனசு மாறி அவன் நல்லபடியா இருக்கான்னு இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் தப்புன்னு அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். இனிமே அவனுக்கு எந்த நல்லதையுமே நான் நினைக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சன்னாசி கிட்ட சொல்லவும், சன்னாசி இருந்துட்டு, இங்க பாருங்கன்னு, நீங்களே இனிமே அவனுக்கு நல்லது பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாலையும் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனுக்கு நம்ம எதுக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும்? எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து ஒவ்வொன்றையும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க.
அது எதுவுமே பொருட்படுத்தாமல் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கானே இவன், கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க தன்னோட பையனோட வாழ்க்கை இப்படி அதாவது இப்படி நிற்கிதேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவலையே இல்லையா? தன்னோட பையனோட வாழ்க்கையை ஏதாச்சும் பண்ணி சரி பண்ணலான்னு ஒரு நிமிஷமாவது நீங்கள் யோசிக்கிறீங்களா? இங்கே பாரடி, உன்னோட பையன் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. உன்னோட பையனுக்கு நம்ம எத்தனை முறை தான் புத்தி சொல்கிறது, எத்தனை முறை தான் தண்டனை கொடுக்கறது, இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனை நீ பெற்று வச்சிருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி அப்பாவியாக நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்து நம்ம ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி கிட்டே போயிட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, எங்கள் குடும்பத்து மேலே நீ எவ்வளோதான் அதாவது கோவமாக இருந்தாலையும், அதாவது இந்த குடும்பத்துக்கு என்னென்னலாம் தேவை, இந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நீ இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு தாம்மா இருக்க. நாங்கள் எவ்வளோதான் உன் மேலே கோவமாக இருந்தாலையும் ஏம்மா எங்கள் மேலே உனக்கு அவ்வளோ பெரிய பாசம். இங்கே பாருங்க மாமா, என்னோட ஆசைகளுக்கும் என்னோட கனவுகளுக்கும் நீங்கள் அதாவது துணையாக இருந்திருக்கீங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். உங்களை மாதிரி ஒரு பாசமாக பார்த்துக்கிற குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. என்ன உங்கள் நம்பிக்கையை உடைச்சிட்டேன்றதுக்காக தான் என் மேலே இப்போ கோவமாக இருக்கீங்க. வேறு எதுக்காகவும் என் மேலே கோவமாக இல்லை. நானும் இந்த வீட்டுக்காக எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கேன். நான் இல்லை நல்லா சொல்லலை. தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் தெரியாமல் பண்ணலை. என்னோட சூழ்நிலைக்காக அந்த சமயத்தில் என்னோட அம்மா ஒரு பொய் சொல்லிட்டாங்க. அந்த பொய்யை உங்ககிட்ட சொல்ல முடியாமல் அத்தனை நாளாக நான் மறைச்சு மூடி வச்சுட்டேன். அது என்னோட தப்பு தானே. தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணுமாம்மா. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ இனிமே எங்கேயுமே போக தேவையில்லை. நீ இந்த வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டே நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாம்மா. இனிமே எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். இன்னும் 2 ஹியரிங் தான் இருக்குது. அது முடிஞ்ச உடனே எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடும் உடனே நானும் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, என்ன கோர்ட்டு சொல்கிறது. இனிமேல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் தமிழ்ச்செல்வி. இங்கே பாரு ப்ளீஸ் தமிழ்ச்செல்வி, இந்த அம்மாச்சிக்காக கடைசி காலத்தில் கடைசி ஆசையாக நினச்சிக்கிட்டு இந்த அப்பத்தாக்காக இந்த ஆசையை நிறைவேற்றியா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அம்மாச்சி, உங்களுக்காக ஒரு முறை நான் அந்த முடிவை எடுத்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். இனிமேல் யார் வாழ்க்கையிலையும் போய் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியா, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாமா வேணாவா, அதாவது ஊர் முன்னாடி வச்சு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நம்ம சிற்றரசு இருந்துட்டு காவியாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருமா, இந்த கல்யாணத்தை நம்ம எதுக்காக இந்த கல்யாணம் பண்ணுறோன்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த அமைச்சர் பதவியிலிருந்து கண்டிப்பாக அந்த அமைச்சரை நம்ம அதாவது கீழே வர வைக்கணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தவே பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நீ ஏமா கல்யாணத்தை வேண்டானே பா, இப்படி ஒரு பொம்பளை பொறிக்கோட எப்படிப்பா என்ன குடும்பம் நடத்த சொல்கிறீங்க. இங்கே பாருமா, உன்னை யாருமே குடும்பம் நடத்த சொல்லலை. அதாவது அந்த ராஜாங்கத்தை அந்த பதவியில் இருந்து தூக்கிட்டு உன்னோட அப்பா அந்த பதவிக்கு போகிற வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருக்கணுமா. அதனால தான் இந்த கல்யாணத்தை நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு சொல்கிறேன் ப்ளீஸ்மா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம காவியா இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாருங்கப்பா, தன்னோட ஆசைக்காக தன்னோட பொண்ணோட வாழ்க்கை என்னாகும் ஏதாகணும்னா நீங்க நினைச்சு பார்த்தீங்களா இல்லையா? இங்க பாருமா, நான் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு தான் இதெல்லாம் சொல்றேன் உங்ககிட்ட. இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ. ராஜாங்கத்தை எப்படியாவது அந்த பதவியில இருந்து நம்ம தூக்கிட்டு நான் அந்த பதவிக்கு போயிட்டு உக்காந்ததுமே அடுத்த நிமிஷமே இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருமா. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இங்க பாருங்கப்பா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுதுப்பா உங்களுக்கு. இங்க பாருமா, என்னோட அப்பாவோட ஆசைக்காக இது ஒன்று மட்டும் பண்ணுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிற்றோடசோட கனவு எல்லாத்தையுமே இங்கே உடைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அப்பாக்காக தன்னோட வாழ்க்கையே பணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு சிற்றரசுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு எம்எல்ஏ, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. இவனை நம்பி உன்னோட பொண்ணை நான் உன்கிட்ட கேட்டது ரொம்ப பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சிற்றரசு இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை ஐயா. இப்போது என்னோட பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பான். மணமேடை வரைக்கும் வந்து இந்த கல்யாணம் நின்றுடுச்சுன்னா என்னோட பொண்ணுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க எம்எல்ஏ, உங்களோட பொண்ணுக்கு என்ன குறை, அழகில் குறையா வசதியில் குறையா எல்லாத்துலேயுமே நல்லா தானே இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பாங்க. இப்படி ஒரு பையனை
பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு உங்களோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் எதுவுமே பேசலை, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம அதாவது யாரும் சிற்றரசு பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க ஐயா, நான் சொல்றது தப்பா கரெக்டானலாம் எனக்கு தெரியல. ஆனா இந்த கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. இத கேட்ட நம்ம அதாவது போஸுக்கு பயங்கர சந்தோஷம். மாமா, நீங்களாவது என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்போ நீங்க என்ன மாப்பிள்ளைய ஏத்துக்கோங்க மாமா. இனிமே நான் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டேன். அதே மாரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மாமா. ப்ளீஸ் மாமா, காவியா கூட என்ன சேர்த்து வைங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்க பாருங்க மாப்பிள, நீங்க கரெக்ட்டா இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமைய வந்திருக்காதுல்ல. நீங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்போ இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிற்றரசு இருந்துட்டு நம்ம யாரு நம்ம போஸ் கிட்ட சொல்லவும், போஸ் இருந்துட்டு தலையை கீழே போட்டுக்கிட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல எனக்கும் விருப்பம் இல்லை மாமா. இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அவங்களோட வாழ்க்கையிலே நல்லது நடக்க போகுது. இந்த விஷயத்தால அவங்கள இந்த வீட்டை விட்டு மட்டும் துரத்துறாதீங்க. ஏன்னா அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா எங்க போவாங்க சொல்லுங்க. இப்பதான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி பயங்கர சந்தோஷத்துல இருந்தாங்க. அவங்க சந்தோஷத்தை நம்ம கெடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம போஸுக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்க பாருடி, உன்னால தாண்டி எல்லா பிரச்சனையுமே. எனக்காக நீ யார்கிட்டயும் சப்போர்ட் பண்ண தேவையில்ல. எதுக்காக நீ எல்லார்கிட்டயும் எனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்னோட விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து கேட்கவும், தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்களோட வாழ்க்கைக்காக நான் இப்படியெல்லாம் சொல்லலை, அந்த பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் தான் சொல்றேன். இங்க பாருமா காவியா, உன்னோட வாழ்க்கைக்காக நீ தான் முடிவெடுக்கணும். உனக்கு என்ன தோணுதோ அது தயங்காம இந்த சபையில சொல்லு. நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தயங்காம இப்போ எல்லாரும் முன்னாடியும் சொன்ன பாத்தியா, அதே மாதிரி இப்பவும் சொல்லி உன்னோட பிரச்சனையை நீ தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு தன்னோட அப்பாக்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்பந்தம் அப்படின்னுறாங்க. இதை கேட்ட நம்ம சாமுத்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. ஐயோ, இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? இவ என்ன எப்படியாப்பட்டவளா இருப்பா? இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலே. அம்மா, அவகிட்ட போய் பேசுமா, அவகிட்ட ஏதாவது பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துமா. இங்க பாருடி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது. இங்க பாரு, அவளோட அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு. இப்போ காவியாவும் ஒத்துக்கிட்டா. இப்போ யார் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ண போறாங்க? யாரும் பண்ண போறதில்ல. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இந்த கல்யாணம் நடக்க போறதை நினைச்சு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நம்ம காவியா கிட்ட போஸ் இருந்துட்டு, இங்க பாரு காவியா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி காவியா. இனிமே உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ கவலையே படாத, சரியா அப்படின்றாங்க. நம்ம காவியா இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருடா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீ ரொம்ப சந்தோஷப்படாத. ஒவ்வொரு நாளும் நீ இனிமே ஒரு நரக வேதனையா தாண்டா அனுபவிக்க போற. என்ன எவ்வளோலாம் கஷ்டப்படுத்துறியோ அதை விட ட்ரிபிள் மடங்கு உன்னை கஷ்டப்படுத்த போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு காவியா, நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா நான் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருடா, இங்க வந்து நின்று ரொம்ப கிரிஞ்சா நடிச்சுக்கிட்டு இருக்காத. உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ அருவெறுப்பா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாரு தமிழ், என்னோட அப்பா உயிரவே நீ காப்பாத்தி கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி தமிழ். அதாவது இதனால் வரைக்கும் நான் போசு தான் தன்னோட அப்பா உயிரை காப்பாத்தின நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட அப்பா உயிரை காப்பாத்தினது நீ தானே. வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு கடமைப்பட்டிருப்பேன். என்ன எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க. என்னோட அப்பா இல்லைன்னா நானே இல்லை தெரியுமா. என்னோட அப்பா என் கூட இல்லைன்னா என்ன ஆயிருக்குமோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தெரியுமா. அந்த நேரம் பார்த்து நீ தான் கரெக்டான டைமில் மருந்தெல்லாம் கொண்டு போயிருக்க. ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், என்னோட மாமாவை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எந்த நன்றியுமே எனக்கு சொல்ல தேவையில்லைங்க. எதுக்காக நீங்கள் என்னை பிரிச்செல்லாம் பேசுகிறீங்க? இப்போவும் அந்த வீட்டு மருமகளாக தான் இருக்கேன். டிவோர்ஸ் ஆனாலையும் நான் கண்டிப்பாக இந்த வீட்டு மருமகளாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி எவ்வளோ பொறுப்பாக பேசுகிறான். இப்படி ஒருத்தியவா நம்ம கொட்டைகள், அதாவது அவுட் ஹவுஸில் இருக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமே சேதுவும் சரி தமிழ்ச்செல்வியும் சரி 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம
தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "இங்க பாருங்க, இந்த மாரி என்ன பாராட்டி பேசுறதெல்லாம் வேண்டாங்க. நான் என்னோட கடமைய தானே செஞ்சேன். எதுக்காக என்ன பாராட்டிக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னாங்க. "நல்லா இருக்கிறதுனால தானே பாராட்டிட்டே இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம இந்த கல்யாணத்த அதாவது நடத்துறதுக்காக எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா, போஸ் 2 பேருமே உட்காந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. பண்ணி முடிச்சுட்ட உடனே நம்ம காவியா இருந்துட்டு பயங்கர கோவமா கால் மேல கால் போட்டுக்கிட்டு சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பட்ட ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்க போயிட்டு உட்காரலாமா வேண்டாவான்னே நம்ம ராஜாங்க இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம யாரு நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே ராஜாங்க நின்றுட்டு இருக்கிறதையும் அந்த காவியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன காவியா காவியா இங்க வா காவியா அப்படின்னு சொல்லிட்டு சைகையா கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே சொல்லுங்க ஆண்டி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எதுக்காகம்மா மாமா முன்னாடி இப்படி கால் போட்டு கால் உக்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம்